கைஸ் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இருக்கு. அதாவது 1000 குற்றவாளி கூட தண்டனையில இருந்து தப்பிக்கலாம். அது தப்பு கிடையாது. தப்பே பண்ணாத ஒரு நிரபராதி கூட தண்டனை அனுபவிக்க கூடாது. அந்த மாதிரி தான் பணம் சம்பாதிக்கணும், தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு அடுத்தவரோட வாழ்க்கையை கவலைப்படாம நம்ம பண்ற விளைவு தான் சொந்த பிறந்த நாடு அந்த நாட்டுல கூட சுதந்திரமா நடக்க முடியல. அப்படி சுதந்திரமா சொந்த நாட்டுல கூட போனா கூட ஊருக்குள்ள இருக்க பொதுமக்களே வெட்டி கொண்டு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவம் தான் நம்ம மியா கலிஃபாக்கு நடந்திருக்கு. எஸ் கைஸ், இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மியா கலிஃபாவோட மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போடுற டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மியா கலிஃபா ஃபேன்ஸ் தான் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே வாங்க நம்ம கேட்ட வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே கைஸ், மியா கலிஃபா தெரியாத ஆள் யாருமே கிடையாது. அப்படி ஒருத்தன் தெரியலன்னு சொல்றானா பொய் சொல்றான்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆகும், ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தணும் இன்டர்நெட் மட்டும் தான் சாட்சி. ஓகே, அதுக்கு உதாரணம் மியா கலிஃபா லைஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லெக்னாப் அந்த நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா மியா கலிஃபா பிறக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மதக்கலவரம் வந்து ஒரு 2 மதத்துல சீரழிஞ்ச சிறுமி நம்ம அங்க சொல்லிட்டு போயிடலாம். உண்மையை சொல்ல போனா மதத்தினால வந்த வினைவு தான் முழுக்க. ஓகே, இப்பெல்லாம் அவ்வளவு மதக்கலை தெரியல, ஆனா அப்போ வந்து ரொம்ப பெரிய அளவு மதக்கலை வந்திருக்கு. அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நீங்க ஏன் நாட்டுக்கு வாங்க, நான் ஓன் நாட்டுக்கு வாங்க, எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து இஸ்லாமிய மதத்துல இருந்து கிறிஸ்டியனுக்கு மாறுறாங்க. மாற்றி இவங்க ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா இந்த மத கலவத்துல நம்மளுடைய குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்மளுடைய குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நாட்டுல இருந்து ஷிஃப்ட் ஆகி யூஎஸ் வராங்க. அப்ப யூஎஸ் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம மியா கலிஃபா வயசு 13. யூஎஸ் வரும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நல்லா குண்டா இருக்கும். அப்பயே நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப வெள்ளைன்னு இருக்கனால என்ன பண்ணா அந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளையும் இருக்காது, கருப்பு இருக்காது, அதுக்குமே ஒரு கலர் ஆகும் தெரியுங்களா. அதை பார்க்கும்போது அமெரிக்கா மக்கள் அப்படியே அதிர்ச்சிறாங்க. குண்டா இருக்கும்போது அமெரிக்கால அவ்வளவு குண்டா இருக்க மாட்டாங்களா, ரொம்ப நக்கல் தான் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஆக்சுவலா அது மட்டும் கிடையாது, அமெரிக்கால இவங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அப்படிப்பட்ட நாட்டுல போய் குடியேறி அந்த பொண்ணு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அங்க ஒரு ஸ்கூல்ல பார்த்து சேர்த்து விடும்போது ஸ்கூல்ல எல்லா பசங்களும் நக்கல் பண்றானுங்க, கேலி பண்றானுங்க. இதுக்கு லாங்குவேஜே புரியல, ஏதோ பண்றானுங்க, ஏதோ பேசுறாங்கன்னு. ஆனா இருக்கிறவங்க நக்கல் கேலிமா கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கு. எல்லாரும் இந்த பொண்ணை வெறுக்கிறானுங்க. ரீசன் என்னன்னா இது வந்து ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கு, இது மிடில் கிளாஸ், ஒரு உண்மையை சொல்ற அந்த தாழ்த்தப்பட்ட அந்த ஒரு கேதுல வந்து அடிப்படையா வச்சு ஒரு அவங்க இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2002 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அமெரிக்கால நியூயார்க் நகர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய 2 கோபுரம் பாத்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்திருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா சில பேர் மறந்துருக்க மாட்டீங்க. அந்த சம்பவத்தை பண்ணவங்க இந்த மிடில் கிளாஸ், இந்த கீழ்பட்டவங்கன்னு ஒரு வதந்தி வந்து அப்ப போயிட்டு இருந்துச்சு. அதை மையப்படுத்தி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இன்னமும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க தான் பண்ணீங்க, உங்களுக்கு தான் பண்ணுச்சு. இப்ப நம்மளே வந்து படிக்கிறோம்னா ஏதாவது பிரச்சனை நடத்துறோம்னா நீ உங்க ஆளுக்கு எதுனா அந்த ஒரு மதத்தை மையப்படுத்தி பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியே போயிருந்திருக்கு. அப்படி போகும்போது ஸ்கூல் லைஃப் கண்டினியூ முடியுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்றான். இவ்வளோ பேர் மத்தியில ஒருத்தர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றது கொஞ்சம் ஹாப்பியா நியூஸ். அவங்களுடைய நட்பு கொஞ்சம் அப்படியே கண்டினியூ ஆகுது. அவங்க காலேஜ் படிப்புலாம் கண்டினியூ பண்ணி முடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் பார்ட்னரா அந்த பையன் தான் வாரான். ஓகேங்களா, இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா நல்லா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசை, வாழ்க்கையில சாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பல கனவுகள், பல லட்சியங்கள். அதை அடையறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம், துவண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு பல இடத்துல வேலை பார்க்குறாங்க. பேக்கரி எக்ஸ்ட்ரா என்னென்ன வேலை கிடைக்கிற எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அப்படி பேக்கரியில வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அறிமுகமானாரு. பல இடத்துல பார்க்கும்போது அப்போது அந்த கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே பேக் வருவோம். அந்த லைஃப் பார்ட்னர் வந்து நல்லா கல்யாணம் ஆகி ஜாலியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலகட்டத்துக்கு நாட்கள் போக போக என்ன பண்ணுதுன்னா தாம்பதிய உறவுல வந்து பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மூஞ்சி பிடிக்காம நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஏதாவது பிரச்சனையை பண்ணி மியா கலிஃபா இருந்த ஒரு ஹஸ்பண்ட் வந்து விலகுறாரு. விலகி பார்த்து தனியா இருக்கா, தனி மரமா இருக்கா, யாருமே துணைக்கு யாருமே இல்ல, வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்கு, ஃபேமிலி சப்போர்ட் அவ்வளவா கிடையாது, என்ன பண்றது அப்படிங்கும்போது பேக்கரியில போய் வேலைக்கு போறாங்க. பேக்கரியில வேலைக்கு போகும்போது ஒருத்தரோட அறிமுகமாகுது. அவர் வந்து மாடலிங் பண்றதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்டா, எனக்கு மாடலிங் பண்றதுக்கு ஆள் தேவை, நல்ல வருமானம் வரும்னு சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மாடலிங். ஓகேங்களா, இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி, மாடலிங் நமக்கு வருதா, நல்லதானே, மாடலிங் பண்ணா நல்லா காசு வருது, நல்லா ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்டிங் ஓகே இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு ஒரு கம்பெனில கொண்டு போய் விடுறாங்க. ஆனா இங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மாடலிங் கிடையாது, செக்ஸ் இண்டஸ்ட்ரின்னு. வேற வழி இல்ல, வலுக்கட்டாயமா பாலியல் இது பண்றாங்க. வலுக்கட்டாயமா வேற வந்துட்டோம், நீ சாவு இல்ல பண்ணு, அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை. அப்படிப்பட்டு வலுக்கட்டாயமா படம் நடிக்கிறான்.
இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் பல பிரச்சனை வருது. வீடு எல்லாத்தையும் இந்த பொண்ணை ஒதுக்கிட்டாங்க. இதுக்கு வேற வழியே கிடையாது. அப்படி போகும்போது அவங்களும் நல்லா 2-3 படம் நல்லா நடிச்சதுக்கு அப்புறம் பிளான் ஒன்று பண்றாங்க. இந்த பொண்ணை வச்சு வேற ஏதாவது பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு வந்து இஸ்லாமிய தானே, அப்போது அந்த ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி படத்துல நடிக்க வச்சு வீடியோ எடுத்து ஒரு இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அந்த அந்த கம்பெனிக்காரங்க ஓகேங்களா, அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லுது, முடியாது தப்பு மாட்டேன்னு சொல்லுது, நீ பண்ணிதான் ஆகணும்னு மிரட்டுறாங்க. வேற வழி இல்லை, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும், உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு ஒரு பயத்தினால பண்றான். அந்த பொண்ணு பண்ணி அது ரிலீஸும் ஆகுது. மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. அந்த நாட்டில் இருக்க மக்கள்லாம் இந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு போஸ்ட் ஒன்று விடுறாங்க. ஒரு தலையை வெட்டி உன் தலை இதே மாதிரி வெட்டுவோம், உன் தலை இதே மாதிரி வெட்டி போடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு உயிருக்கே உத்தரவால. அப்படி ஒரு நிலைமை. அவ்வளோ இஷ்யூ பெருசானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் அப்போ அவ்வளோ ஒரு வைரஸ், நம்ம எத்தனையோ மில்லியன் பேர் பார்த்து அவ்வளோ ஒரு இதாகிடுச்சு அந்த நியூஸ். ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ரொம்ப வைரலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இப்போ அவங்க சொல்றாங்க, நீ நடிச்ச எனக்கு இது சம்மந்தமே கிடையாது, நீ நடிச்ச எனக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க கை விடுறானுங்க. வீட்டுல ஒன்னெல்லாம் எதுக்கு நான் பெத்தேன், இது என் பொண்ணே கிடையாது தலை முழுகிறானுங்க. சமுதாயம் திட்டுது, அந்த ஒரு திட்டுறது எல்லாம் அசிங்கப்படுத்துறானுங்க. அந்த பொண்ணு அது என்ன பண்றது, வாழை வலி தெரியாம இருக்குது, தனிமையை ஃபீல் பண்ணுது. கூட இந்த ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டான், நம்ம ஊரே நமக்கு எதிராக திரும்பி இருக்கு, நம்பி வந்த. அப்பதான் அந்த பொண்ணு முடிவு பண்ண. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு 10-12 படங்கள் தான் நடிச்சிருக்கு. ஆனா அந்த படம் ரொம்ப வேற லெவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தை வேற மாதிரி வச்சு அந்த பொண்ணு சித்தரிக்கிறாங்க, வேற லெவல் அசிங்கப்படுத்துறாங்க. அதோட வாழ்க்கையே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கேள்விக்குறியாகுது. அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு முடிவு பண்ணுது, இதுல இருந்து நம்ம வெளியே வரணும், நம்ம வாழ்ந்து காட்டணும், நமக்கு எது பிடிச்சிருக்க செய்யணும், இது நம்ம வீணுக்குனே போல நம்ம வலுக்கட்டாயமா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து வெளியே வரக்காக நாடு விட்டு நாடு போய் அந்த நாட்டுல இருந்து கிளம்பி வேற நாடு, நம்ம யாருமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போய் பேக்கரியில வேலைக்கு திரும்ப பார்க்கும்போது அங்கேயும் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சு அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட காத்துல வாங்கிறாம வேற வழி இல்லை, நம்ம அந்த பழைய வாழ்க்கையில இருந்து அந்த கசப்பான வாழ்க்கையில இருந்து வெளியே வரணும், புது வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு மேல லைஃப்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்து அவமானம் கேலி கிண்டல் நடக்கதான் செய்யுது. அதை ஃபுல்லா தாண்டி படிப்படியா வராங்க. படிப்படியா வந்து பல வேலை பார்த்துட்டு முடிஞ்ச ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பயே வந்து கொஞ்சம் பேன்ஸ் பக்கறதுனால இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல 12 எவ்வளவு மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ், ட்விட்டர்ல ஃபாலோவர்ஸ்னு அப்படியே ஃபேமஸ் ஆறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை தெரியுமா, ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு தெரியுமா, அதுல கமெண்ட்ரி ஆகணும் தான் ரொம்ப அவங்களுக்கு ஆசை. அதுக்காக ட்ரை பண்ணி இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போஸ்ட் கம்பெனில கமெண்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிடிச்ச இதுதான், இதையே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோவர்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி வளர்ந்து இந்தியாவில் மட்டுமே பாத்தீங்கன்னா மியா கலிஃபாக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ். ஆக்சுவலா நடிச்சது பாத்தீங்கன்னா வெறும் 12 படம் தான். படத்தினால ஃபேமஸ் சொல்ல, அவங்க பட்ட கஷ்டங்கள், அசிங்கம், அவமானம், இப்படி ஒரு பெண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டோம், தான் வாழ்க்கையில நம்ம செத்துட்டோம், நாடே நமக்கு எதிராக திரும்பி இருக்கு, அப்படியே முடியும் நம்மளால வாழ முடியும், வாழ்ந்து காட்ட முடியும்னு முடிவெடுத்து வாழும்போது நீங்க யாராவது தப்பு பண்ணிட்டோம், தப்புல இருந்து வெளியே வர முடியலன்னா நம்மளால முடியும். இது வரைக்கும் நம்ம ஏதோ தப்பா வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம கரெக்டா வாழ்றோம். இது வரைக்கும் நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் தெரிஞ்சு கூட தப்பா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வாழ்க்கையை மாத்திக்கிட்டு புது வாழ்க்கைக்கு வரும்போது தைரியமா வாழணும். மியா கலிஃபாவோட வாழ்க்கையை வந்து இம்பர்சனா எடுத்துக்கலாம். ஏன்னா குற்ற உணர்ச்சி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த பொண்ணு தானா போல, ஆனா வலுக்கட்டாயமா தான் போச்சு. அப்படி போகும்போதும் இது தப்பு அதுக்கே தெரியுது. அவ்வளவு ஒரு பிரச்சனை, எதிர்ப்பு. சரி, அடுத்தவங்க பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து தான் அந்த கம்பெனில போயிட்டு ராஜினாமா கொடுக்குது, இனிமேல் எந்த விதத்துல எனக்கு சேர்க்காதீங்க, எதுக்குமே இழுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு தான் வந்து இது வரைக்கும் அவ்வளவு ஹேட்டர்ஸ் இருந்தாலுமே தனக்குன்னு பேன்ஸ் உருவாக்க முடியும், தான் ஒரு நிலைக்கு வர முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிடிச்ச ஆசைப்பட்ட வேலையை பார்த்துட்டு இன்னும் பத்தி நிம்மதி இருக்காங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எவ்வளவுதான் வந்து ஒரு கஷ்டம் என்னதான் இருந்தாலும் சரி அதை மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். கஷ்டம் இருக்குதான் செய்யும், அவமானம் கேலி கேட்டல் இருக்கதான் செய்யும். அதை புள்ள ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அதை மட்டும் தான் யோசிக்கணும். இன்னொரு டைலாக் ஒன்று சொல்லுவானுங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி, அடுத்தவன் என்ன பண்ணுவான்னு என்னைக்குமே யோசிக்காத. ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஒன்று பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மோட்டிவேஷன் இல்லாம தோண்டு போயிருக்காங்க, தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்ச்சி வெளியே வர முடியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லவ் யூ நண்பா. இதோட நெக்ஸ்ட் நல்ல வீடியோ பார்க்குறேன். லவ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ. நன்றி, வணக்கம்.